1/2 கப் கோதுமை மாவை நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்சதுக்கப்புறம் அதில் 1 ஸ்பூன் சீரகத்தை கையில் இதே போல் நல்லா கசக்கி சேர்த்துக்கலாம். அப்போ நல்லா வாசனையாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். இது கூடவே 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் பவுடர் பண்ண கல்லுப்பு, இது எல்லாத்தையும் முதல்ல மிக்ஸ் பண்ணி 1/4 டம்ளருக்கு கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்து சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சதுக்கப்புறம் இதை 3 போர்ஷனாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ இதிலேருந்து ஒன்று எடுத்து நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்து நம்ம கத்தியை வச்சு இதே போல் டைமண்ட் ஷேப் வர்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் மற்ற எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேறு ஷேப் வேணும்னாலும் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். பேனில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸில் ரொம்பவே கம்மியான டைமில் ரொம்ப ஈஸியாக கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கலர் மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். 1/2 கப் கோதுமை மாவுலேயே நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்குன்னு பாருங்கள். டீ போடுற டைம்லேயே பக்கத்தில் இந்த ஸ்நாக்ஸையும் செஞ்சு எடுத்துடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு. தேங்க்யூ.